நம்ம லாஸ்ட்டா பார்த்த டாபிக் வந்து ஸ்கோர் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் நம்ம பார்த்துருந்தோம். என்ன நான் பார்த்த அளவுல வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து இங்க ப்ராப்ளம் கிடையாது. நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நெறைய ஒயிட் பேப்பர்ஸ்ல வந்து எஸ்எஸ்ஆர்என்ல போய் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ராட்டஜியோட ஒயிட் பேப்பர்ஸ் இருக்கும். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா, YouTubeல ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. Twitterல நெறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. நான் இங்க எந்த விஷயம் வந்து மிஸ் ஆகுதுன்னு நெனைப்பேன்னா, நெறைய பேர்கிட்டேருந்து வந்து இந்த கேபிட்டல் அலோகேஷன் பார்ட்டுங்கிறது வந்து வரவே வராது. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பார்ட்டும் வந்து வரவே வராது. இதெல்லாம் தான் வந்து ட்ராபேக்ன்னு நான் சொல்லுவேன். நம்ம பசங்க வீடியோ போடுறத கூட நம்ம விட்டுறலாம். ஏன்னா, எல்லாரும் ஒரு லேர்னிங் ஃபேஸ்ல இருப்பாங்க. ஆ ரொம்ப அதிக பேஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறனால, அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்விங் ட்ரேடிங், பிரேக் அவுட்ஸ் ட்ரேடிங் எல்லாமே வந்து YouTubeல வீடியோவா போட்டுருவாங்க. நான் சொல்றது வந்து ஒரு பெரிய புரோக்கரேஜ் ஹவுஸஸ்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இந்தியால நெறைய புரோக்கரேஜ் ஹவுஸஸ் இருக்கு. யாரையும் நான் குறை சொல்லல. ஜஸ்ட் ஒரு பெயின் பாயிண்ட்ட மட்டும் தான் நான் எடுத்து சொல்றேன். ஏன்னா, ஆஸ் அ ட்ரேடர் நான் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய புரோக்கரேஜ் ஹவுஸ்ல நெறைய அ அ அவங்களோட ஐடியாஸ் வந்து ஸ்டாக் ஐடியாஸ்ன்னு வரும். மொமெண்டம் பிக்ஸ்ன்னு குடுப்பாங்க. நெறைய ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். எல்லா இடத்துலயும் வந்து டெய்லி 10, டெய்லி 20ன்னு சொல்லி குடுப்பாங்க. கேபிட்டலுக்கு வந்து நம்ம எங்க போ முடியும்? எல்லாராலயும் எல்லா ஸ்டாக்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ வந்து ஸ்ட்ரைக் ரேட்ன்னு மெஷர் பண்ணுவாங்க. 83% ஸ்ட்ரைக் ரேட்ன்னு போடுவாங்க. அந்த 83% உங்களுக்கு எப்போ அப்ளை ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற எல்லா பிக்ஸையும் நீங்க எடுத்தா மட்டும் தான் வந்து அந்த 83% வந்து வரும். ஒரு டீசென்ட்டா ஒரு 10, 20க்குள்ள ஒரு மாசத்துக்கு வந்ததுனா கூட நம்ம கேபிட்டல வந்து கொஞ்சம் டீசென்ட்டா அலோகேட் பண்ணிரலாம். பட் அது வந்து போய்க்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனர் கூடி நான் எடுத்து காட்டுறேன். பெட்டரா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு பெர்சன் கிரியேட் பண்ணியிருக்கிற மொமெண்டம் ஸ்டாக் ஸ்க்ரீனர். இதில பார்த்தீங்கன்னா, 65 ஸ்டாக் வந்து அவங்க சொல்ற ரூல்ல வந்து கிடைச்சிருக்கு. நான் அவர தப்பா சொல்லல. இத நீங்க எஜுகேட்டிவ் பர்ப்பஸ்க்கு தான் அவரு போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு ட்ரேடரா இது மாரி மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணணும்னு சொல்லி போனேன்னா, ஒரு 65 ஸ்டாக் வந்ததுன்னு சொன்னா, என்னால எப்படி வந்து என்னோட கேபிட்டல வந்து அலோகேட் பண்ண முடியும்? இத நான் ஒரு பெயின் பாயிண்ட்டா நான் பார்க்குறேன். இது இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இது மட்டும் இல்ல. வேற சில ஸ்க்ரீனர் கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம ரேண்டமா ஒரு ஆள டார்கெட் பண்ணினோங்கிற மாரி வர வேண்டாம். இது பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்கு இங்க. ஆல் டைம் ஹை ஸ்டாக் இருக்கு. குட் ஸ்டாக் நியர் 52 வீக் லோன் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக் தான் வந்திருக்கு. இது வந்து அவங்களோட ரூல். இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொன்னா, இந்த 4 ஸ்டாக் வந்து உங்களுக்கு குட் ஸ்டாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ரூ. 10,00,000 கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 10,00,000 வந்து இந்த 4 ஸ்டாக்ல வந்து உங்களால கான்ஃபிடென்ட்டா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பெயின் பாயிண்ட்டா நெனைக்கிறேன். ஆ ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இங்க பிரச்சனையே கிடையாது. எல்லார்கிட்டயும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. பிரச்சனைங்கிறது வந்து கேபிட்டல் அலோகேஷன் தான் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போ பிரச்சனை வந்து கேபிட்டல் அலோகேஷன் தாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ, இந்த கேபிட்டல் அலோகேஷனுக்கு நான் மேஜரா படிக்கிறது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்டேருந்து தான் இந்த கேபிட்டல் அலோகேஷன் பார்ட் வந்து நான் கத்துப்பேன். அதேமாரி ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் வந்து அவங்களோட ஐடியாஸ், அவங்க எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, எப்படி அதில வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு எப்படி ஒரு மேக்ஸிமம் லிமிட் வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்னா 50 ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும். 51ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து உள்ள வராது. நிஃப்டி 200 எடுத்தீங்கன்னா 200 ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும். அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நெறைய ஃபண்ட் வச்சிருக்காங்க. எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து அ மிஸ்டர் ஹர்ஷான்னு சொல்லி இவர் வந்து கோட்டாக் மியூச்சுவல் ஃபண்டோட சிஐஓ. கிட்டத்தட்ட ஒரு 70,000 கோடி வந்து அவரு மேனேஜ் பண்றாரு. அவ்வளோ ஈஸி கிடையாது இது எல்லாமே. இவங்க கோட்டாக் ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்டுன்னு சொல்லி ஒண்ணு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆஸ் அன் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா என்னைய வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் அவர நேர்ல போய் நான் பார்த்தேன். எனக்கு நெறைய டவுட்ஸ் இருந்தது. அந்த டவுட்ஸ் வந்து அவர்கிட்ட நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். இது எப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான்னு வச்சுக்கலாம். அவனும் வந்து ஒரு சூப்பர் ட்ரேடரு. அவன்கிட்ட நான் பேசும்போது அவன் நெறைய விஷயம் சொல்லுவான். நான் நெறைய விஷயம் சொல்லுவேன். பட் என்னதான் வந்து நாங்க ட்ரேடருக்குள்ள பேசிக்கிட்டாலும், இவங்கள மாரி ஒரு ஆட்களெல்லாம் போய் பார்த்து பேச முடியுமா? நம்ம வச்சிருக்கிறதோ ஏதோ ஒரு கொஞ்சம் நெஞ்சம் காச வச்சு நம்ம பண்ணிட்டுருக்கோம். இவங்க 70,000 கோடி எல்லாம் மேனேஜ் பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க கிட்ட நீங்க ஏதாவது கேட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு சொன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூபிள் ரெஸ்பான்ஸா இருக்கும். எனக்கு வந்து அது வந்து ஒரு டைமண்ட் வந்து அவங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு டைமண்ட் வந்து என் கையில குடுக்குற மாரி இருக்கும்.
ஸோ இவங்க கிட்ட நான் கேட்டு படிச்சதெல்லாம் வந்து என்னோட ட்ரேடிங் ஸ்டடீஸில் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். பட் அவங்க இன்வெஸ்டிங்கில் இருக்காங்க. நம்மள மாரி ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு 10 நாள்லலாம் வந்து அவங்க விற்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாக் வாங்கிட்டாங்கன்னா வருஷக்கணக்கு இல்ல, ஒரு டிகேடே வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சு ஒரு பெட்டரான ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க செல்லலாம் பண்ணுவாங்க. பட் நெறைய விஷயங்கள் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி வந்து நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து அலோகேட் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இவங்கள மாதிரி பர்சன்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்கோர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி இருக்கும்னா, மேக்ஸிமம் வந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் 30 ஸ்டாக்குக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டேன். டூ தி மேக்ஸ் வந்து 30 தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ல வந்தனால நமக்கு எப்படி இருக்குன்னா, குவிக்காக நம்ம உள்ளே போகணும், குவிக்காக வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டலில் வந்து அந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணணுங்கிறது தான் வந்து நம்மளோட அல்டிமேட் எய்ம். அதனால நான் ஒரு 14 டேஸ்க்கு மேலே வந்து எந்த ஸ்டாக்கையும் ஹோல்ட் பண்ண மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 21 நாள் வச்சுக்கிறேன்னு பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஹோல்டிங் டியூரேஷனுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை 14 நாள் வச்சுக்கலாம், ஒரு ஸ்டாக்கை 16 நாள் வச்சுப்போம், ஒரு ஸ்டாக்கை 20 நாள் வச்சுப்பேன், ஒரு ஸ்டாக்கை 1 நாள் 2 நாள்லேயே வந்து நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸிட் பண்ணுறோங்கிற மாதிரி இருக்குல்ல. அதை மாதிரி மொத்தமாக என்னோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 7 நாளைக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கம்மி. அதே மாதிரி நம்மளோட இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ எதுவுமே நான் செட் பண்ணலை. ஏன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் எதுக்கு போடுவீங்கன்னா, பெரிய லாஸஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தான் ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து எனக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு இமீடியட்டாக வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணோம்னா மார்க்கெட்டில் இருக்கிற வாலட்டிலிட்டிக்கு நம்ம எல்லா ஸ்டாக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். அது பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ எதுவும் கிடையாது. நம்ம 30 ஸ்டாக்கில் நம்ம டைவர்சிஃபை பண்ணுறனால ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் வந்து ரிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மேனேஜ் ஆகிக்குது. ஒரு ஸ்டாக்கை எப்போ ரிமூவ் பண்ணுவேன்னா, புதுசாக ஏதாவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, என்னோட எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கோட அதில் வந்து மொமெண்டம் ஜாஸ்தி இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன்னா, இருக்கிற ஒரு 10 ஸ்டாக்கை வந்து நான் விற்றுட்டு வேற ஒரு புதுசாக வந்து ஒரு 4-5 ஸ்டாக்ஸை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரலாம். இப்படி தான் வந்து போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். கேபிட்டல் அலோகேஷனுங்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 50,000 இருக்குன்னா, அந்த 50,000 டிவைடட் பை 30ன்னு நான் போட்டுருவேன். என்ன நம்பர் வருதோ அதை தான் வந்து நான் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஈக்குவலாக அலோகேட் பண்ணிடுவேன். ஸோ என்கிட்ட 30 ஸ்டாக் வருதுன்னா 50,000 டிவைடட் பை 30 தான் வந்து அது நம்ம பார்த்துடலாமே எதுக்கு என்னதுன்னு சொல்கிறது. இப்போ நான் என்னோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணினேன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து மாறும். நான் ஜஸ்ட் என்னோட மொபைலில் வந்து 50,000 டிவைடட் பை 30 எவ்வளோன்னு போடுறேன். 50,000 டிவைடட் பை 30 ஒரு 1,200 வருது. ஸோ நம்ம 30 ஸ்டாக்குக்கும் 1,200 தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு ஸ்டாக்ல 2,000, ஒரு ஸ்டாக்ல 5,000 அப்படி பண்ணாமல் ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து இருக்கணும். அப்படி தான் வந்து நம்ம சூஸியாக இல்லாமல் ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் ஹையர் வெயிட்டேஜ் கொடுக்காம ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோர் ஆர்லெஸ் வந்து டைவர்சிஃபை ஆகி பெட்டரான போர்ட்ஃபோலியோ வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எம்டிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லா புரோக்கர்கிட்டையும் கொடுப்பாங்க. உங்ககிட்ட 10,000 ருபீஸ் தான் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க வந்து 40,000 வந்து 4x லிவரேஜில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த 40,000 ருபீஸ்க்கு வந்து டெய்லி பேசிஸில் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்பாங்க. நம்ம 14 நாள் தான் ஹோல்டு பண்ணியிருக்கறனால எனக்கு தேவைங்கும் போது நான் லிவரேஜ் எடுத்துப்பேன். பட் என்னதான் லிவரேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு போர்ட்ஃபோலியோவில் 30 ஸ்டாக்குக்கு வந்து சேம் அலோகேஷன் தான் இருக்கும். அந்த அலோகேஷன் பார்ட்டில் வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ நம்ம எல்லாம் கேபிட்டல் அலோகேஷன் பார்ட், போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அதோடு சேர்த்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை சிபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனாலிஸ்டோ கிடையாது. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பேஷன் ஜாஸ்தி. ஸ்டாக் மார்க்கெட் தான் என்னோடய ரெஸ்ட் ஆஃப் தி லைஃபாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நான் என்னெல்லாம் ட்ரேடராக வந்து பெயின் பாயிண்ட்டாக நினைக்கிறேனோ, எதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக பார்க்குறேனோ அதை அட்ரஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த சேனல் வந்து நான் பிக் மை ஸ்டாக்குக்கு வச்சுருக்கேன். நான் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட ஓன் ரிசர்ச்சில் நான் பண்ணினது. இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு ட்ரேடிங் டிப்ஸோ எதுவுமே கிடையாது. நான் ஒரு டூல் டெவலப் பண்ணியிருக்கேன். அந்த டூலை பேஸ் பண்ணி என்னோட
போர்ட்ஃபோலியோவை வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இப்படிலாம் பண்ணினா பெட்டரான அப்ரோச்சாக இருக்குங்கிறது வந்து என்னோட ஓன் ஒப்பீனியன். இதில் எந்த விதமான ஒரு ஃபோர்ஸிங்கோ இல்லை தூண்டுதலோ கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மேக் ஷுவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போடுற எல்லா பணமும் 100% கேபிட்டல் ரிஸ்க் இருக்குது. அதை மைண்டில் வச்சு உங்களால் எந்த அமௌண்ட்டை லூஸ் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அமௌண்ட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டோட பிஹேவியரே இப்படி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கோங்க. ஏதோ தானோன்னு சொல்லிட்டு மணியை உள்ளே கொண்டு வராதீங்க. பணம் இருக்குங்கிறதுக்காக வேண்டியும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ₹2 நம்ம ஒரு ட்ரேடில் போடுறதா இருந்தாலும் எதனால நீங்கள் போடுறீங்க, இதனோட அவுட்கம் எப்படி இருக்க போகுது, மெயினாக ப்ராஃபிட் நோக்கத்தோடு போடாமல் ஒருவேளை நஷ்டம் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க, இதை நீங்கள் மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணினாலே வந்து பெட்டரான ட்ரேடராக ஆகிடுவீங்க. நான் இந்த டிஸ்க்ளைமர் வந்து இட் இஸ் மேண்டேட் ஃப்ரம் சிபி. நான் ரொம்ப தெளிவாகவும் அழுத்த திருத்தமாகவும் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஓன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாருக்கூடையும் பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த விஷயத்த வந்து என்னால் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. யூடியூப்பில் போட்டேன்னு சொன்னால் எல்லோரும் அதை பார்த்து அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை வந்து அவங்க என்கிட்ட சொல்லலாம். இது என்னோடய மொபைல் நம்பர். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ட்ரேடிங் சம்மந்தமாக நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நைட் நான் எனக்கு ஒரு 12 மணி 1 மணி ஆனாலும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இது தான் வந்து என் மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ லைக் மைண்டட் பீப்புள் உங்களை மாதிரி ட்ரேடர்ஸை மீட் பண்ணி பேசுகிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எதுவும் நான் நினைக்க மாட்டேன். உங்களோட கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டு த பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. நார்மலாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்காம லாஜிக்கலாக வந்து உங்களோட கொஸ்டின் வச்சுக்கோங்க. மார்க்கெட் அட்வைஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. என்னால் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணலாம் முடியாது. நான் ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம் வச்சுருப்பேன். இந்த ரூல் பேஸ்டு சிஸ்டமில் எது வந்து பெட்டராக இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் ஒரு டிஃபைன்ட் அப்ரோச்சில் வந்து போகிற பர்சன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒருத்தர் பேசினார், சார் நிஃப்டி வந்து EMA 20 கிராஸ் பண்ணுமா பண்ணாதாங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அது எனக்கு எப்படி தெரியும்? கிராஸ் பண்ணிச்சுன்னா கிராஸ் பண்ண போகுது. ரூல் பேஸ்டாக ஏதாவது வேணும், இல்லை குவான்டிஃபைடு மெத்தட்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், இது மாதிரி நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்ககிட்டேருந்து நானும் வந்து கற்றுப்பேன். அதுக்கு உண்டான முயற்சி தான் இது. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.